வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச்னால் என்னன்னு பார்க்கலாம். ஒருவர் பேசியதை எவ்வித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இன்வெர்டட் கமாஸ்குள் எழுதுவது டைரக்ட் ஸ்பீச். See this example of direct speech. தினேஷ் said to பிரகாஷ், my father is going to Mumbai tomorrow. தினேஷ் பிரகாஷ்ட சொன்னானா, என்ன சொன்னான், அவன் சொன்னதை அப்படியே வார்த்தை கூட மாறாமல் சொல்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். என்ன சொன்னான், மை ஃபாதர் இஸ் கோயிங் டு மும்பை டுமாரோ, எங்கள் அப்பா நாளைக்கு மும்பைக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் பிரகாஷ்ட சொல்லியிருக்கிறான். அவன் சொன்ன அந்த வார்த்தையை மாறாமல் அப்படியே சொல்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். அது எதுக்குள்ளே இருக்கும், அந்த இன்வெர்டட் கமாஸ்குள்ளே அவன் சொன்ன வார்த்தையே எழுதுறது, அதுதான் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, அயர்கூற்று, அதாவது ஒருவர் பேசிய வார்த்தைகளை அப்படியே அவர் சொன்னது போல் சொல்லாமல் நாம் சொல்வது போல் மாற்றி அதே நேரத்தில் அவர் சொன்ன பொருள் மாறாமல் இன்வெர்டட் கமாஸ் இல்லாமல் எழுதுவது இன்டைரக்ட் ஸ்பீச். See this example. Dinesh told Prakash that his father was going to Mumbai the next day. நம்ம டைரக்ட் ஸ்பீச்சுக்கு பார்த்தா அதே எக்ஸாம்பிள் தான் இது. தினேஷ் செட் டு பிரகாஷ்னு அங்கே கொடுத்துருந்து டைரக்ட் ஸ்பீச்சில், இங்கே தினேஷ் டோல்டு பிரகாஷ்னு கொடுத்துருக்கு. that his father was going to Mumbai the next day. அதாவது என்ன சொன்னான்னா, அவனோட அப்பா அடுத்த நாள் மும்பைக்கு போகிறாங்கன்னு சொன்னான். இதை நம்ம சொல்கிறது மாதிரி இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்கு. இதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருந்து, மை ஃபாதர் இஸ் கோயிங் டு மும்பை டுமாரோ. ஸோ அவன் சொல்கிறது அப்படியே சொல்கிறது டைரக்ட் ஸ்பீச். அவன் சொல்கிறது அப்படியே சொல்லாமல் கொஞ்சம் நாம் சொல்கிற மாதிரி அதே டைமில் மீனிங் மாறாமல் சொல்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறப்ப ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. 6 சேஞ்சஸை பண்ணினா தான் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற முடியும். இங்கே டைரக்ட் ஸ்பீச்சில் செட் டு பிரகாஷ்னு சொல்லியிருக்கு, அதை அங்கே டோல்டுன்னு மாற்றிருக்கோம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். அண்ட் இன்வெர்டட் கமாஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம போடக்கூடாது. கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். தேட் இங்கே கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கு. மை ஃபாதர் அப்படிங்கிறது இங்கே ஹிஸ் ஃபாதர்னு சேஞ்ச் பண்ணிடுறோம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். டென்ஸ் இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குது டைரக்ட் ஸ்பீச்சில், அங்கே பாஸ்ட் கண்டினியூஸாக அதை மாற்றுறோம். இஸ் கோயிங் அப்படின்ற டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்தது நம்ம வாஸ் கோயிங்னு மாற்றிருக்கு. டுமாரோ அப்படிங்கிற டைம் அட்வர்பியலை நம்ம எப்படி மாற்றிருக்கிறோம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில், த நெக்ஸ்ட் டேன்னு மாற்றிருக்கிறோம். இந்த 6 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற முடியும். ஸோ நம்ம அந்த 6 ரூல்ஸும் என்னன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்ன, டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும் போது கமாஸ் அண்ட் கொட்டேஷன் மார்க் மஸ்ட் பி ரிமூவ்டு. See this example. ராகுல் சேஸ், இன்வெர்டட் கமாஸ்குள்ளே எழுதியிருக்கோம், ஐ லவ் மை கண்ட்ரி. இங்கே சேஸ்க்கு அப்புறம் கமாவும் இருக்குது. அதே இன்டைரக்ட் ஸ்பீச்சை பாருங்கள், ராகுல் சேஸ் that he loves his country. இங்கே கொட்டேஷன் மார்க்கும் இல்லை, அந்த கமாவும் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றுறப்ப அந்த இன்வெர்டட் கமாஸ், அதாவது அந்த கொட்டேஷனையும் ரிமூவ் பண்ணிடணும், அந்த கமாவையும் ரிமூவ் பண்ணிடணும். செகண்ட் ரூல் என்னென்னா, ரிப்போர்ட்டிங் வெர்ப் மஸ்ட் பி சேஞ்ச்டு சூட்டபிளி. ரிப்போர்ட்டிங் வெர்புனா என்ன, இங்கே he said to me அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே said to தான் ரிப்போர்ட்டிங் வெர்ப். செட் டு அப்படிங்கிறது என்னதான் மாறி இருக்கும், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டோல்டாக மாற்றிருக்கோம். அந்த கொட்டேஷன் மார்க்குள்ளே இருக்கிற சென்டென்ஸை பாருங்கள், அது என்ன சென்டென்ஸ்ன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது அசர்ட்டிவ் சென்டென்ஸா, ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டா, இல்லைன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா, அதாவது வினா வாக்கியமா, இல்லைன்னா கமெண்ட் ஆர் ரிக்வெஸ்ட், இல்லைன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். 4 சென்டென்ஸ் நம்ம படிச்சிருப்போம்ல, அதில் என்ன சென்டென்ஸ் அந்த கொட்டேஷன் மார்க்குள்ளே கொடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். அதை பொறுத்து தான் இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் அது சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்க சென்டென்ஸை, யூ ஆர் ஸ்ட்ராங். இது என்ன சென்டென்ஸ், இது ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ், ஒரு சாதாரண வாக்கியம், ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது, ஒரு சாதாரண வாக்கியம். அதனால இங்கே செட்டுவுக்கு நம்ம டோல்டுன்னு மாற்றணும். அசர்ட்டிவ் சென்டென்ஸ்க்கு செட்டுன்னு கொடுத்துருந்தோன்னா அதை டோல்டுன்னு மாற்றணும்.
அதே இன்வெர்டட் கம்மாஸ்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது வினா வாக்கியமாக இருந்துச்சுன்னா வந்து செட்டுன்னு இருக்கிறது ஆஸ்க்டாக மாறும், செட்டுன்னு இருக்கிறதும் ஆஸ்க்டாக மாறும். ஆஸ்க்டுனா என்ன, இது கேட்டான், ஒரு கேள்வியை கேட்குறதுனால அது வந்து ஆஸ்க்டு கேட்டான்னு மாத்திரம். செட்டுன்னு சொன்னான் அந்த மாதிரி தானே. இப்போ கொஸ்டினாக இருக்கிறதுனால நம்ம செட்டுவை வந்து ஆஸ்க்டாக மாற்றுறோம். See this given example. The policeman said, "Who are you?" அது வந்து இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்குது. இது வந்து டைரக்ட் ஸ்பீச். இங்கே வந்து செட்டுன்னு கொடுத்துருக்கு, இங்கே வந்து இன்டைரக்டில் ஆஸ்க்டாக மாத்திரம். எதனால், ஹூ ஆர் யூ அப்படிங்கிற இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது. அதனால இங்கே வந்து செட்டை வந்து ஆஸ்க்டாக மாற்றிருக்கோம். த போலீஸ்மேன் ஆஸ்க்ட் ஹூ ஹி வாஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன, கட்டளை வாக்கியம், ஒரு கமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்ட்னா அப்படி தாழ்வாக கேட்குறது. இந்த மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து கொட்டேஷனுக்குள்ளே இருந்துன்னா அங்கே வந்து செட் டுவை ஆர்டர்டுன்னு மாற்றணும். அதாவது அது கமாண்டாக இருந்ததுன்னா ஆர்டர், ரெக்வெஸ்ட்டாக இருந்ததுன்னா இப்போ ப்ளீஸ் கிவ் மீ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெக்வெஸ்ட். அப்போ வந்து ரெக்வெஸ்டட்னு கொடுக்கணும். செட் டுவை வந்து ரெக்வெஸ்டடாக மாற்றணும். இங்கே பாருங்கள் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஹீ செட் டு ஹிம் டோன்ட் மேக் நாய்ஸ். இங்கே வந்து டோன்ட் மேக் நாய்ஸ்னால் என்னது, அது ஒரு கமாண்ட். அப்போது வந்து அதுக்கு ஆர்டர்டுன்னு மாற்றணும். அப்போ இங்கே கீழே பாருங்கள், ஹீ ஆர்டர்டு ஹிம், செட்டுவை வந்து இங்கே ஆர்டர்டாக மாற்றணும். ஆர்டர்டு ஹிம் நாட் டு மேக் நாய்ஸ். அனதர் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஹீ செட் டு மீ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இங்கே வந்து ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்னது, ரெக்வெஸ்ட். அப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் செட் டுவை வந்து நம்ம ரெக்வெஸ்டடாக மாற்றணும். ஹீ ரெக்வெஸ்டட் மீ டு ஹெல்ப் ஹிம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னால் என்ன, ஒரு உணர்ச்சி வாக்கியம், அதாவது ஒரு துக்கத்தையோ சாரோவையோ சந்தோஷத்தையோ வெளிப்படுத்துகிற ஒரு வாக்கியம்தான் இந்த எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், டேவிட் செட் ஹுரே ஐ ஹவ் பாஸ்ட். ஹுரே அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன் ஆஃப் ஜாயை வந்து வெளிப்படுத்துறது, நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம செட்டுங்கிற ரிப்போர்ட்டிங் வெர்பை எக்ஸ்க்ளைம்டுன்னு மாற்றணும். நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரிப்போர்ட்டிங் வெர்பை வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு செட்டுவை வந்து டோல்டாக மாற்றணும். கொஸ்டின், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு செட்டுவை ஆஸ்க்டாக மாற்றணும். அதே இது கமெண்ட் ஆர் ரெக்வெஸ்ட், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒருவேளை அது ரெக்வெஸ்டாக இருந்தால் ரெக்வெஸ்டட்னு மாற்றணும், ஒரு கமெண்டாக இருந்ததுன்னா ஆர்டர்டுன்னு மாற்றணும். எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்க்கு வந்து செட்டுவை எக்ஸ்க்ளைம்டு மாற்றணும். தேர்ட் ரூல் வந்து ப்ரொனவுன்ஸ் இன் த ரிப்போர்ட்டட் பார்ட் ஷுட் பி சேஞ்ச்டு. அதாவது ப்ரொனவுன்னா என்ன, ஐ வி யூ தே ஹீ ஷீட், இதெல்லாம் வந்து ப்ரொனவுன். அப்போ வந்து அந்த கொட்டேஷனுக்குள்ளே அது இருக்கிறது தான் ரிப்போர்ட்டிங் பார்ட்டு. ஸோ அங்கே இருக்கிற ப்ரொனவுனையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா, ஐ வந்துருந்துன்னா ஐ அதில் கொடுத்துருந்துன்னா ஹீ ஆர் ஷீ யூஸ் பண்ணோம். யூக்கு வந்து ஹீ ஷீ தே. வி கொடுத்துருந்துன்னா தே யூஸ் பண்ணோம். மீக்கு வந்து ஹிம் ஆர் ஹெர். மைக்கு ஹிஸ் ஆர் ஹெர். அவர் தேயர் யூஸ் பண்ணோம். மைன் ஹிஸ் ஆர் ஹெர்ஸ். அஸ் தெம் யூஸ் பண்ணணும். See this example. Peter said to Daisy, I am very happy today. அப்போ இங்கே வந்து ப்ரொனவுன் எது, ஐ தான் ப்ரொனவுன். அது வந்து எப்படி மாற்றிருக்கோம், ஹீயாக மாற்றிருக்கோம். பீட்டர் டோல்ட் டெய்ஸி தட் he was very happy that day. ஸோ தேர்டு வந்து ப்ரொனவுன் ஷுட் பி சேஞ்ச்டு. இங்கே வந்து செட் டுவை டோல்டாக மாற்றிருக்கோம். எதனால அப்படி மாற்றிருக்கோம், ஐ எம் வெரி ஹாப்பி டுடே வந்து ஒரு ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட், அதனால செட் டுவை டோல்டாக மாற்றிருக்கோம். ஒவ்வொரு ரூல்ஸாக நம்ம படிக்கலாம். கொட்டேஷன் மார்க்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். தேர்டு ரூல் என்னது, ப்ரொனவுனை வந்து மாற்றிருக்கோம், ஹீயாக மாற்றிருக்கோம். இனி நம்ம ஃபோர்த் ரூல் பார்க்கலாம். மொத்தம் 6 ரூல். இந்த 6 ரூலும் லேர்ன் பண்ணிட்டாலே டோட்டலாக இன்டைரக்ட் ஸ்பீச்சாக அழகாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபோர்த் ரூல் என்னென்னா, டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் மஸ்ட் பி சேஞ்ச்டு. எப்படி சேஞ்ச் பண்ணோம், ப்ரெசன்ட் சிம்பிள் கொடுத்துருந்தோன்னா நம்ம வந்து பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட். சிம்பிள் பாஸ்ட் கொடுத்துருந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணோம். பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் சிம்பிள், அதாவது வில் கொடுத்துருந்தோன்னா நம்ம கண்டிஷனல் வுட்னு சேஞ்ச் பண்ணோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிஷனல் கண்டினியூஸ், அதாவது வுட்டு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணோம். மாடல் வெர்ப் கேன், மே, மஸ்ட், இதெல்லாம் அந்த பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட், அதாவது அந்த சென்டென்ஸ்க்கு தக்கன நம்ம வந்து அதை வந்து பாஸ்ட்டில் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் டென்ஸ் ஃபார்ம் வந்து தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து ப்ரெசன்ட் சிம்பிளை வந்து பாஸ்ட் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணணும், எப்படி கண்டினியூஸ் டென்ஸை வந்து பாஸ்ட் கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு வந்து டென்ஸுக்கு 12 டென்ஸுக்குமே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என்னோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது.
நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போய் பாருங்கள். ஒரு டைம் வந்து அந்த டென்ஸை வந்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா அதாவது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்காது. நம்ம வந்து 4th ரூலும் பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம் எப்படி வந்து டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு. லெட் us see an example. Sudhakar said, I have passed the examination. It is direct speech. ஸோ எப்படி மாற்றிருக்கோம்? சுதாகர் told that he had passed the examination. இங்கே வந்து have passedன்னு இருக்கிறத அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறத நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிருக்கோம். எப்படி மாற்றிருக்கோம்? ஹேடுன்னு மாற்றிருக்கோம். அதாவது ஹேவை வந்து ஹேட் பாஸ்ட்னு மாற்றிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைரக்ட் ஸ்பீச்லேயும் நீங்கள் வந்து டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒரு வெர்பை வச்சு எல்லா டென்ஸுக்கும் எப்படி வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஈட்டுன்னு போட்டிருந்தேன்னா எயிட்டுன்னு போடணும். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் போட்டிருந்தா சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். ஆம், இஸ் ஆர் ஈட்டிங் அப்படின்னு போட்டிருந்தேன்னா வாஸ் ஆர் வேர் ஈட்டிங்னு போடணும். ஹாவ் ஈட்டன்னா ஹேட் ஈட்டன். எயிட் அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்னா ஹேட் ஈட்டன் போடணும். வாஸ் ஆர் வேர் ஈட்டிங்னு போட்டிருந்தேன்னா ஹேட் பீன் ஈட்டிங். வில் ஈட் அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் வுட்டுன்னு சேஞ்ச் பண்ணோம். வுட் ஈட். வில் பி ஈட்டிங்னா வுட் பி ஈட்டிங். கேனுனா குட், மெயின்னா மைட். இந்த மாதிரி நம்ம வந்து டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணுறப்ப. See the 5th rule. Suitable conjunction must be applied. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் சாதாரண ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து தேட்டுங்கிற கன்ஜங்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது ஹீ செட் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கொட்டேஷன் இருக்கும். ஸோ ஹீ செட் அப்படிங்கிறதுக்கு இடையில ஹீ செட் அண்ட் கொட்டேஷனுக்கு மிடில் தான் இந்த கன்ஜங்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து தேட்டுங்கிற கன்ஜங்ஷன். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக இருந்ததுன்னா அதாவது எஸ்ஆர் நோ கொஸ்டினாக மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இஃப்ங்கிறது இடையில யூஸ் பண்ணணும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இருந்தனா அது வந்து கமாண்டாக இருந்தனா டோன்ட்னு இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நாட் டூன்னு யூஸ் பண்ணோம். ரெக்வெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அந்த மாதிரி வேர்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக டூ யூஸ் பண்ணணும். அதே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக இருந்தனா அதுக்கு வந்து இடையில வந்து அந்த மிடில் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து தேட் யூஸ் பண்ணணும். லெட் us see one example. He said to me, please help me. இங்கே பாருங்கள், he requested me to help him. அப்போ இங்கே வந்து கன்ஜங்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்கு? டூ யூஸ் பண்ணியிருக்கு. அந்த ப்ளீஸுங்கிற வேர்டை எடுத்துட்டு டூ யூஸ் பண்ணியிருக்கு. ரெக்வெஸ்டட் எதுக்காக கொடுத்துருக்கோம்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிறது ஒரு ரெக்வெஸ்ட், அதனால இங்கே ரெக்வெஸ்டட்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ஒரு கொட்டேஷனுக்குள்ள ஒரு ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் தேட் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கும் தேட் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து கன்ஜங்ஷனாக இஃப் வந்து யூஸ் பண்ணணும். லாஸ்ட் ரூல் வந்து டைம் அண்ட் பிளேஸ் அட்வெர்பியல் ஷுட் பி சேஞ்ச்டு. அதாவது அந்த சென்டென்ஸில் வந்து நவ் கொடுத்துருந்துன்னா தென் யூஸ் பண்ணோம். டுடேன்னா தேட் டே, டுநைட்னா தேட் நைட், எஸ்டர்டேன்னா த ப்ரீவியஸ் டே ஆர் த டே பிஃபோர், டுமாரோ கொடுத்துருந்தாங்கன்னா த நெக்ஸ்ட் டே ஆர் த ஃபாலோயிங் டே, நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா த ஃபாலோயிங் மந்த், த ஃபாலோயிங் வீக் ஆர் த ஃபாலோயிங் இயர். அந்த மாதிரி நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாத்திரப்ப வந்து சேஞ்ச் பண்ணோம். See the next. லாஸ்ட் வீக் ஆர் லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர்னு கொடுத்துருந்தா த ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த், ப்ரீவியஸ் இயர்ஸ். அகோ அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா பிஃபோர். ஹியர், தேர், ஹென்ஸ், தென்ஸ். தஸ்ன்னு கொடுத்துருந்தா சோவா சேஞ்ச் பண்ணோம். ஜஸ்ட் ஆர் ஜஸ்ட் தென் கொடுத்துருந்தாங்கன்னா எ மொமெண்ட் பிஃபோர், பிஃபோர் earlier. ஸோ இந்த மாதிரி அட்வெர்பியல் ஆஃப் பிளேஸ் அண்ட் டைம் வந்து நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து 6 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 6 ரூல்ஸும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஈஸியாக டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம இப்போ லேர்ன் பண்ண 6 ரூல்ஸையும் வச்சு ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். See this example. He said, I am happy now. ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சாக சேஞ்ச் பண்ணுறப்ப நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொட்டேஷனை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்போ கொட்டேஷனை ரிமூவ் பண்ணியாச்சு. அங்கே வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து என்ன கொடுத்துருக்கு? செட்டுன்னு கொடுத்துருக்கு. அப்போ வந்து அந்த சென்டென்ஸை பாருங்கள். ஐ எம் ஹாப்பி நவுங்கிறது ஒரு ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து செட்டை வந்து நம்ம டோல்டாக சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு வந்து கன்ஜங்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்னா தேட் யூஸ் பண்ணோம். அப்போ தேட் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ப்ரொனவுனும் சேஞ்ச் பண்ணோம்ல. ஹீ செட், யார் சொல்கிறா? அவன் சொன்னான். அதனால வந்து அவன் அப்படின்னா ஐயை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? ஹீயாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது டென்ஸை மாற்றணும். ஸோ ஆம், இஸ், ஆர் எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் பாஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். அப்போ வந்து வாஸ் ஹாப்பி. நவ்வை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? அட்வெர்பியில் தென்னா யூஸ் பண்ணணும். ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஹீ டோல்டு தேட் ஹீ வாஸ் ஹாப்பி தென்.
ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இஃப் யூ ஃபாலோ தீஸ் 6 ரூல்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு டைமில் இந்த 6 ரூல்ஸும் புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியாதது ஒன்றுமே இல்லை. ஸோ ட்ரை அகெயின். If you understand my way of teaching grammar, like my channel and subscribe my channel and share it. என்னோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க இந்த டாபிக் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கேட்டதுனால இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ.